மனுஷனுடைய விவேகம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஞானமுள்ளவன் தன்னுடைய கோபத்தை அடக்குகிறான். விவேகி கோபப்படுவதற்கு தீவிரம் காண்பிக்க மாட்டான். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டான். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். விவேகம் உள்ளவன் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாய் சிந்தித்து பார்க்கிறான். தன்னுடைய கோபத்தினால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதையும் என்னென்ன தீமைகள் உண்டாகும் என்பதையும் விவேகி ஆராய்ந்து பார்க்கிறான். தன்னுடைய கோபத்தினால் ஒரு நன்மையும் உண்டாகாது என்பதை விவேகி புரிந்து கொள்ளும்போது அவன் கோபப்பட மாட்டான். நாம் பிறர் மீது கோபப்படுவதனால் நமக்கும் ஆபத்து வரும். கோபமான வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை வேதனை அடைய செய்யும். அவர்கள் நம்மீது கோபப்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. கோபம் சண்டையை வளர்க்கும். கோபம் பிறர் செய்கிற தப்பிதங்களை மன்னிக்காது. விவேகியோ குற்றத்தை மன்னிக்கிறான். குற்றத்தை மன்னிப்பது விவேகிக்கு மகிமையாய் இருக்கிறது. தனக்கு விரோதமாக பிறர் தீங்கு செய்யும் போது விவேகி அதை பெரிதுபடுத்த மாட்டான். தன்னுடைய உள்ளத்தில் எப்போதும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்க மாட்டான். பிறர் மீது கோபப்படுவது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். நம்மிடத்தில் குற்றத்தை மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக தீங்கு செய்தாலும் அவர்களுடைய குற்றத்தை மன்னிப்பது நமக்கு மேன்மை. விவேகமான காரியம் கோபத்தை அடக்குவது, குற்றத்தை மன்னிப்பது. கோபத்தை அடக்கியவர்கள் யோசேப்பு, மோசே, தாவீது, தீர்க்கதரிசி. குற்றத்தை மன்னித்தவர்கள் ஈசாக்கு, தாவீது, இயேசு கிறிஸ்து, ஸ்தேவான்.